என்னதாங்க ஆச்சு நம்ம இந்தியன் டீமுக்கு? என்னங்க பண்றாங்க? ஏன் இவ்ளோ மோசமான ஒரு தோல்வி? ரசிகர்களுக்கு பெரிய ஒரு மன வருத்தத்த ஏற்படுத்திட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். மிட் நைட்ல நம்ம மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். பிளஸ் நம்ம இந்திய அணி இன்னைக்கு ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட 10 மணிக்கு பொழப்பு இல்லாம உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா பார்த்தீங்கன்னா, 76 ரன்லயே வந்து பார்த்தீங்கன்னா சுருண்டு போறாங்க. 125 ரன் வித்தியாசத்துல தோல்வி. உலக சாம்பியன் இந்திய அணிங்க. என்னங்க இப்படி விளையாடுறீங்க? ரொம்ப 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 கஷ்டமா இருக்குங்க. இந்திய ரசிகர்களே பயங்கரமான ஒரு கஷ்டத்த உருவாக்கியிருக்கீங்கன்னு கம்பல்சரி சொல்லியே ஆகணும். வணக்கம் நண்பர்களே, இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து 3வது T20 மேட்ச் பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள்லாம் பயங்கர எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தோம். ப்ளஸ் ரொம்ப நம்பிக்கையா இருந்தோம். இந்த மேட்ச் நம்ம இந்திய அணி ஜெயிக்கும் அப்படின்ட்டு. ப்ளஸ் ஆனா அதற்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா நடந்ததுன்னு சொல்லி ஆகணும். முதல்ல பேட்டிங் பிடிச்சாங்க இங்கிலாந்து. 20 ஓவருக்கு 201 ரன் அடிச்சாங்க. அதை ஈஸியா சேஸ் பண்ணலாம். ஏன்னா நாட்டிங்ஹாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு பேட்டிங் விக்கெட் தான். கம்பல்சரி முதல்ல பேட்டிங் பிடிக்கிற டீமால 200 ரன்னுங்கிறது அடிக்க முடியுங்க. அந்த அளவுக்கு சரியான ஒரு ஃபிளாட் விக்கெட்டு, சரியான பேட்டிங் பிச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, 200 ரன்னுங்கிறது பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நாட்டிங்கத்தில் கம்மியான ஸ்கோர்னா சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பவுலர்கள் கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ரன்ஸுங்கிறது 200 ரன் கொடுத்துருந்தாலும் 200 ரன்னுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நம்ம அவங்கள சந்தோஷம் தான் படணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நல்ல ஒரு சரியான பேட்டிங் பிச்சு. இந்த பேட்டிங் பிச்சில் நம்ம பவுலர்கள் ரன்னை என்னதான் வாரி கொடுத்துருந்தாலும் இது 200 ரன்னுக்குள்ள அவங்கள கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா பெரிய பாராட்ட ஃபர்ஸ்ட் பவுலர்களே கொடுத்தாவணுங்க. ஓகே, இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த 202 ரன் அடிச்சா அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி ஆட ஆரம்பிச்சாங்க. ப்ளஸ் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு பெரிய இடி மேலே இடி விழுந்தது. எல்லாருமே நம்பி இருக்கிறது இந்த அபிஷேக் சர்மா தாங்க. இன்னமும் இந்த அபிஷேக் சர்மா நம்பியே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. கடைசி 2, 3 மேட்சா நீங்க பார்த்தீங்கன்னாவே, அபிஷேக் சர்மா தான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது குடுத்துருக்காரு. நல்ல ஒரு ஸ்டார்ட் இந்திய அணிக்கு குடுத்துருக்காரு. பிளஸ் அவர நம்பி இருக்கிற இந்திய அணிக்கு ஆரம்பம் இன்னைக்கு பெரிய சொதப்பலா இருந்தது. ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா, சூரியவன்சி 2 பேருமே சூப்பரா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆரம்பம் நல்லா இருந்தது. நல்ல ஒரு அதிரடியோட ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் அந்த அதிரடி ரொம்ப நேரம் நிலைக்கல. சோப்ரா, ஆர்ச்சர் அந்த யங் 2 பேரும் சேர்ந்து யங் 2 பேரும் சேர்ந்து இந்திய அணியை பார்த்தீங்கன்னா டோட்டலா கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லியானுங்க. ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மா காலி, அதுக்கப்புறம் சூரியவன்சி காலி, அதுக்கப்புறம் உள்ள இஷான் கிஷான் 13 ரன் காலி, அதுக்கப்புறம் நம்மளோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அவரும் பார்த்தீங்கன்னா சொற்ப ரன்ல விக்கெட்டை விடுறாரு. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல், சிவம் தூபே, திலக் வர்மா அப்படின்ட்டு அப்படியே வரிசையா விக்கெட்டை சரசரன்னு விழ ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல 7 ஓவர் 60 ரன் 7 விக்கெட் டோட்டலா இந்திய அணி முடிஞ்சு போச்சுங்க. என்னங்க பேட்டிங் விளையாடுறீங்க? என்னங்க இது பேட்டிங் பிச்சா இல்ல பவுலிங் பிச்சாங்க? சரியான பேட்டிங் விக்கெட்டுங்க. இந்த பேட்டிங் விக்கெட்ல இவ்வளோ மோசமா கிரிக்கெட் விளையாடுவீங்கன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கலங்க. அந்த அளவுக்கு நம்ம இந்திய அணி இன்னைக்கு மோசமா கிரிக்கெட் விளையாண்டாங்க. வெறும் 11 ஓவருக்கு 76 ரன்னுக்கே சுருண்டு போயிட்டாங்க. நம்ப முடியாத ஒரு மேட்ச். இந்த மேட்ச் இந்தியா ஜெயிக்கும்லாம் நம்பிக்கிட்டு இருந்தபோது இப்படி பார்த்தீங்கன்னா 76 ரன்னுக்கெல்லாம் சுருண்டு போவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் உலக சாம்பியன், வேர்ல்டு சாம்பியன், நம்பர் 1 அணி இப்படி மோசமான ஒரு படுதோல்வி அடைவாங்கன்னு கம்பல்சரி யாரும் எதிர்பார்க்கவே இல்லைங்க. வெறும் 11 ஓவருக்கு 76 ரன்னுக்கு டோட்டலாவே முடிஞ்சு போச்சு. 125 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க இங்கிலாந்து. என்னங்க நீங்க கிரிக்கெட் விளையாடுறீங்க? இதுக்கு முன்னாடி தான் அயர்லாந்து கூட தோத்தீங்க. பிளஸ் இந்த சீரீஸ்லயாவது ஒரு நல்ல ஒரு கம்பேக் பண்ணி இங்கிலாந்துக்கு பயங்கரமா டஃபா கொடுப்பீங்க. சீரீஸ் ஃபுல்லா ஒரு பயங்கரமா இருக்கும். அனல் பறக்கும் மேட்சா இருக்குன்னு பார்த்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே புஸ்ஸுன்னு புஸ்வான மாதிரி போயிட்டே இருக்கு ஒவ்வொரு மேட்சுமே. அதுலேயும் குறிப்பாக இந்த மேட்ச் ரொம்ப 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 மோசமாக இருக்குது. எஸ்பெஷலி நம்மளோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப மட்டமாக கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. எதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டர்கள் இந்த அளவுக்கு மோசமாக கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு தெரியவே இல்லைங்க. உலக சாம்பியன் நம்ம இந்திய அணி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்க? வேர்ல்டு கப் வாங்குறதுக்கு முன்னாடி எந்த நாட்டில் போய் நம்ம கிரிக்கெட் விளையாண்டாலும் அந்த நாட்டில் அந்த சீரீஸை நம்ம தட்டி தூக்கிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு பிளேயரும் ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் அப்போ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி, திலக் வர்மா இருக்கட்டும், அப்படியே எல்லாருமே சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. உலகக்கோப்பை வாங்குறதுக்கு முன்னாடி. உலகக்கோப்பை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம விளையாடுற 2 சீரீஸ்ல இந்த அளவுக்கு ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம்னு யாருமே எதிர்பார்க்கல. இதற்கெல்லாம் யாரு காரணமா இருப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்மளோட பேட்டர்ஸ் சொதப்பிட்டு இருக்காங்களா, இல்ல பவுலர் சொதப்பிட்டு இருக்காங்களா, இல்ல புதுசா அந்த கேப்டன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனையும் இருக்குதா, இல்ல கௌதம் கம்பீர் பண்ற விளைவால இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கா? சூரியகுமார் யாதவ் இந்த இடத்துல நம்ம நிறைய பேர் மிஸ் பண்றோங்கிறது கம்பல்சரி உறுதியா இருக்கு. சூரியகுமார் யாதவ் என்னதான் பேட்டிங்லயே ஃபார்ம் அவுட்ல இருந்தாலும் பிளஸ் ஆனா அவரோட கேப்டன்சி வழிநடத்தல் செம்மையா இருந்தது. அதனால நம்ம எங்க போனாலுமே அந்த சீரீஸை தட்டி தூக்கிட்டே இருந்தோம். ஆனா இப்ப என்னன்னா
ஸ்ரேயஸ் ஐயர் ஐபிஎல்ல செம்மையான ஒரு கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. ஆனா இந்தியன் டீம் அவரை ஏன் சரியா வழிநடத்த முடியலன்னு தெரியல. இல்ல அவரு கேப்டன் ஆனதுக்கப்புறம் நம்ம பசங்கள்லாம் சேர்ந்து அவர பழி வாங்குறாங்களான்னு சத்தியமா தெரியல. ஓவராலா இந்தியன் டீம் டோட்டலா சொதப்பிக்கிட்டு இருக்கு. இப்படியே சொதப்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த சீரிஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியாகணும். இன்னும் 2 T20 தான் இருக்கு. அந்த 2 T20ல நம்ம இந்திய அணி கம்பல்சரி ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. ஆனா பிரஷர்ல போய் இப்போதைக்கு லாக் ஆயிட்டாங்க. கம்பல்சரி 2 மேட்ச் நம்ம ஜெயிச்சா மட்டும் தான் சீரிஸை லெவல் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு மேட்ச்ல தோல்வி அடைஞ்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த சீரிஸ் நமக்கானது கிடையவே கிடையாது. ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இப்படி ஒரு 2 சம்பவங்கள் நடந்தது அப்படின்னா, அவரோட கேப்டன்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்தியன் டீம்ல பெரிய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நீங்க வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவு கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பர்களே.